இலக்கு மின்னிதழ் நேயர்களுக்கு வணக்கம். மீண்டும் ஒரு அரசியல் களம் நிகழ்வில் உங்களுடன் சந்திப்பதை இட்டு மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று எங்களுடன் நோர்வேயில் இருந்து எல்லோருக்கும் அறிமுகமான முகம்தான் எழுத்தாளர், ஆய்வாளர், சிங்களம், தமிழ் இரு மொழிகளிலும் புலமை வாய்ந்த திரு மிகு சரவணன் அவர்கள் எங்களுடன் இணைந்திருக்கின்றார். வணக்கம் சரவணன். வணக்கம் சிவன். வழமைபோல் என்னுடன் கலாநிதி அருஸ் இங்கிலாந்திலிருந்து இணைந்துள்ளார்கள். வணக்கம் அருஸ். வணக்கம் ஸ்டீவன். வணக்கம் சரவணன். நான் இன்றைக்கு சரவணனை கூட்டிட்டு கொண்டு வந்ததுக்கான முக்கிய காரணம், நாங்கள் இந்த பௌத்தம் சம்பந்தமான விடயங்கள், பல விடயங்கள் பேச வேண்டியுள்ளது. இன்று ஈழத்தமிழர்களுக்கு கூட இந்த பௌத்தம் சார்ந்த விடயங்களில் பல தெளிவற்ற பல கேள்விகள் இருக்கின்றன. மகாவம்சம் தெரிவு செய்யப்பட்ட மகாவம்சம் ஈழத்தமிழர்களுடைய இருப்பையே ஒரு கேள்விக்குறியாக்குகின்றார் என்ற நிலையில் தான் இன்று இருக்கின்றது. இந்த மகாவம்சம் எப்படி தெரிவுபடுத்தப்பட்டது? புத்தருடைய இலங்கை வருகை, இலங்கைக்கு புத்தர் உண்மையிலே வந்தாரா என்ற ஒரு ஆய்வு ஒன்று கண்டிப்பாக தேவைப்படுகின்றது. அதே போன்று விஜயன் கூட இன்றைய ஆய்வுகளின்படி விஜயன் என்ற ஒரு மன்னன் கூட இலங்கைக்கு வரவில்லை என்றுதான் சொல்லப்படுகின்றது. அப்ப இந்த ஆய்வுகள் இது கண்டிப்பாக தமிழ் மக்கள் மத்தியிலே போய் சேர வேண்டும். அத்துடன் நாங்கள் கடந்த காணொளியில் நீங்கள் பேசியது போன்று இந்த பௌத்தத்திலே மகாஜான பௌத்தம், மற்றது தேரவாத பௌத்தம். இந்த தேரவாத பௌத்தம் இலங்கைக்கு வர முன்பே வடக்கு மாகாணத்தினூடாக, தமிழர் பகுதியினூடாக மகாஜான பௌத்தம் வந்துவிட்டது என்று சொல்லப்படுகின்றது. நான் ஏற்கனவே கூறியது போன்று இந்த கந்தரோடை, அதாவது புராதன பெயர் கதிரமலை என்று அழைக்கப்படுகின்றது. இன்று கதிரகுட என்று சிங்கள பௌத்தர்களால் அது பேர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றது. அப்ப இந்த விடயங்கள் முதல் உண்மையிலே தமிழர்கள்தான் பௌத்தர்களாக இருந்தார்களா, பிறகுதான் சிங்கள தெற்குக்கு பௌத்தம் போய் சேர்ந்ததா, இப்படியான விடயங்களை நாங்கள் ஆராய வேண்டிய ஒரு நிலையிலே இருக்கின்றோம். அந்த வகையிலே சரவணன், நீங்கள்லாம் இந்த மகாவம்சத்தினுடைய 6 பகுதிகளை இப்பொழுது நீங்கள் ஆய்வு செய்து அதை தமிழிலும் மொழிபெயர்த்து கொண்டிருக்கின்றீர்கள். தமிழில் மொழிபெயர்க்க வேண்டியதற்கான காரணம் என்ன? சமீப காலத்தில் கூட நீங்கள் இலங்கை சென்று இந்த புத்தருடைய வருகை என்பது உண்மையில் அப்படி புத்தர் வரவில்லை என்ற ஒரு வியாக்கியானம், ஒரு ஆய்வொன்றை நீங்கள் பப்ளிக்கா, அதாவது பொதுமக்களின் பார்வைக்கு ஒரு கட்டுரையாக வெளியிட்டிருக்கின்றீர்கள். உங்களுடைய மட்டுமல்ல, பழைய சிங்கள பௌத்த தேரர்கள், அதாவது நடுத்தரமான நியாயமான நீதியாக பௌத்த பிக்குகள் கூட புத்தர் இலங்கைக்கு வரவில்லை என்ற ஒரு வியாக்கியானத்தை தான் வைக்கின்றார்கள். இந்த விடயங்கள் சார்ந்து நாங்கள் ஆழமாக பேசுவோம். நீங்கள் உங்களுடைய கூற்றுகளை நீங்கள் கூறலாம். வணக்கம் மீண்டும் ஸ்டீவனா. மிக முக்கியமான ஒரு கலந்துரையாடலில் கலந்து கொள்றத இட்டு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் என்னென்றால், இப்போ உங்களுக்கு தெரியும், கடந்த 35 வருஷ காலமாக நான் எழுதி வரேன். இந்த 35 வருட காலத்துக்குள்ள நான் அதிகமாக சிங்கள பௌத்த பேரினவாத கட்டமைப்பையும் அதனுடைய சித்தாந்தத்தையும் அம்பலப்படுத்துறது, தோலுரிச்சு காட்டுறது, அல்லது அதுக்கு எதிரான அந்த கருத்துக்களை குறிப்பாக தமிழ்ல எழுதி வர்றதையும் தொடர்ச்சியாக செய்துட்டு வந்திருக்கிறேன். இந்த பணியில தொடர்ச்சியாக இந்த ஒர்க்ல நான் கண்ட ஒரு உண்மை என்னன்னா, இத்தனை பெரிய பேரழிவுக்கு பின்னால ஒரு பின்புலமாக இருந்த ஒரு சித்தாந்தம் அல்லது கோட்பாடு அல்லது ஒரு கருத்தாக்கமாக எங்களுக்கு வளர்ச்சி அடைய வச்சு ஒரு நீட்சியாக இந்த மகாவம்சத்துக்கு ஒரு மிகப்பெரிய ரோல் இருக்கு. அப்ப இந்த மகாவம்சத்தை, அந்த மகாவம்சம் அந்த கட்டமைத்த அந்த கருத்து அமைவு அல்லது போனால் அந்த கருத்தாக்கம் என்ன என்றது ஒரு ஓப்பனா நாங்கள் கதைக்க வேண்டிய காலம் வந்துட்டு. உண்மையில மகாவம்சம் பற்றி தமிழ் சூழல்ல இருந்து பேசப்படும் போதெல்லாம் மிகப்பெரிய நாசங்கள் உருவாயிருக்கு இந்த நாட்டில். ஏனென்றால் மகாவம்சத்தை அது ஒரு புனித நூலாக ஆக்கப்பட்டிருக்கிறதால, அது பதிவு செய்யப்பட்டிருக்கிறதால, நம்பப்படுறதால அந்த புனிதங்களை எப்போதுமே கேள்விக்குட்படுத்த முடியாதல்லவா. ஏன்னா அந்த புனிதங்கள் எப்போதுமே மதச்சாயலோட வரும், மத பின்புலத்தோட வரும், மதத்தினுடைய ஆதரவோட வரும். அப்ப அந்த புனிதத்துக்கூடாக கட்டமைக்கப்படுற எல்லாமே ஒரு மத பின்னணி இருக்கும் போது அதை கேள்விக்குட்படுத்த முடியாது. ஏன்னா அது ஒரு தெய்வ குற்றம் ஆகிடும். அப்படிதான் இந்த மகாவம்சத்தையும் கொண்டு எங்களுக்கு நிலைநிறுத்தியிருக்கிறாங்க. அப்ப இந்த மகாவம்சத்துக்கூடாக இலங்கையில் இன்றைக்கு 2500 வருட காலமாக இந்த மகாவம்சம் எழுதப்பட்டு வருகிறது. இன்றைக்கும் தொடர்ச்சியாக அது 1956ஆம் ஆண்டுல இருந்த அரசாங்கம் அதை பொறுப்பேற்றிருக்குது. தொடர்ந்து அது எழுதப்பட்டு கொண்டு வருது இன்றைக்கு வரைக்கும். கடைசியா இதுவரைக்கும் 6 தொகுப்புகள் வெளியிடப்பட்டிருக்கு. தமிழ் மக்கள் அறிஞ்சிருக்கிற தொகுதி 1வது தொகுதி மட்டும்தான் மகாவம்சம் என்றது பற்றி அறிந்திருக்கிறார்கள். சுமார் 8-9 வருஷத்துக்கு முதல் இந்த
இந்த விஷயம் பத்தி மகாவம்சம் இன்றும் எழுதப்படுகிறது அப்படின்ற ஒரு கட்டுரை நான் வந்து எழுதப்பட்ட போது தமிழ் சமூகத்துல மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக பார்க்கப்பட்டதை நான் கவனிச்சேன். என்றால் அப்ப உண்மையா இன்னும் எழுதானுங்களா என்று சொல்லி அந்த மாதிரி ஒரு கேள்வி எழுப்பப்பட்டது. அப்ப அப்ப எனக்கும் ஆச்சரியமா இருந்தது. அட அது இன்னும் தெரிய இல்லையா என்று சொல்லி. பிறகு அது சம்பந்தமான விரிவான உரையாடலை தொடர்ச்சியாக நான் எழுதி கொண்டு வந்தேன். மகாவம்சம் பற்றி பல்வேறுபட்ட ஆய்வு கட்டுரைகள் எழுதி கொண்டு வந்ததுக்கான காரணமே இந்த மகாவம்சம் வந்து எங்களுக்கு ஏற்படுத்தின நாசம். அதாவது நாங்கள் பேரினவாதம் பற்றி பேசும்போதெல்லாம் நாங்கள் மகாவம்சத்தை கடந்து மகாவம்சத்தை இல்லாமல் மகாவம்சத்தினுடைய பாத்திரத்தை அறியாமல் புரியாமல் நாங்கள் கதைக்கவே முடியாதுன்றது வந்து என்னுடைய அபிப்பிராயம். அது அந்த அந்த முடிவுக்கு நான் வந்து சேர்ந்ததுக்கு பல காரணங்கள் இருக்கு. அதை நாங்கள் கதைக்கலாம். அப்ப அப்ப மிக முக்கியமாக அந்த அந்த புனிதத்துவம் ஒரு இலங்கைய வந்து சிங்களம் அதாவது பௌத்தத்தை மட்டும் புனிதப்படுத்தல. அது சிங்களத்தையும் சேர்த்து புனிதப்படுத்துற வேலை வந்து கச்சிதமாக நடத்தி முடித்தது வந்து இந்த மகாவம்சத்துக்கூடாக. அது எப்படி? அது எப்படின்னு சொன்னா, இந்த மகாவம்சத்தினுடைய நமக்கு தெரியும் 2500 வருடங்களுக்கு முன்னர் புத்தர்னுடைய உயிர் போய்க் கொண்டிருந்த அந்த நாள். அது வந்து ஒரு அ ஒரு சித்திர பௌர்ணமியில நடக்கிற ஒரு நிகழ்வு. அப்ப அந்த பௌர்ணமியில அ அவர் 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 இறக்குற அந்த நாள் தான் வெசாக்காக இன்றைக்கு அவர் பிறந்த நாளும் அதே வெசாக் நாள் தான். அதே பௌர்ணமி நாள். அதே நாள் தான். அதே வெசாக் நாள் வந்து இறந்த நாள் தான். அதே நேரத்துல இன்னொன்னையும் மறக்கக்கூடாது. அதே நாள் தான் விஜயன் வந்து இலங்கைக்கு வந்து காலடி எடுத்து வைத்த நாள். அதாவது இன்னும் மகாவம்சத்தின்படி நாங்கள் சொல்றதா இருந்தா, அன்றைய நாள்ல இருந்து தான் சிங்கள இனம் தலைத்தோங்கியது அப்படின்னு சொல்லி மகாவம்சத்துக்கூடாக எங்களுக்கு சொல்ல வர்றாங்க. அப்ப அப்ப அப்படி வரும்போது அங்க புத்தர் வந்து சொல்றாராம். என்ன? இனி அடுத்த 5000 வருடங்களுக்கு இந்த விஜயனுக்கூடாகத்தான் இந்த இலங்கையில அதாவது விஜயனுக்கூடாக இல்ல இந்த 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 இலங்கை தீவு தான் இந்த பௌத்தத்தை பாதுகாக்கும், பேணி பாதுகாக்கும் என்றத வந்து சொன்னது மட்டும் இல்லாமல், இந்த விஜயனுக்கூடாக இந்த இந்த சிங்கள இனம் தலை தோன்ற விஷயத்தையும் வந்து அல்லது அந்த விஜயனுக்கூடாக அங்க தோன்ற அந்த இத பற்றி எல்லாம் வந்து அங்க சொல்லப்பட்டது அந்த நாள் தான். அப்ப அப்ப சிங்கள இனத்தினுடைய தோற்றுவாய்க்குரிய நாளும் அந்த வெசாக் நாள் தான். அந்த வெசாக் நாள் அந்த 3 முக்கியமான விஷயத்தையும் இது பண்ணுது. அப்ப அப்ப வெறுமனே இது நாங்கள் திருப்பியும் இது இந்த இடத்துல கொஞ்சம் நிறுத்திட்டு நாங்கள் திருப்பி போவோம். இப்ப இத எழுதுறது யார்? இப்ப 5ஆம் நூற்றாண்டுல மானாம தேரர் எழுதுறார். அவர் 5ஆம் நூற்றாண்டு மானாம தேரர் எழுதும்போது, அவர் அதற்கு முந்திய ஒரு 1000 ஆண்டு கதைகள் எழுதுறார். இன்றைக்கு இந்த ஏஐ யுகம் வரைக்கும் வளர்ந்திருக்கிற இந்த சூழல்லேயே நாங்கள் வந்து ஒரு வரலாற்றை கண்டுபிடிக்கிறதுக்கு படுற பாடு அவ்வளவு. ஆனால் ஒரு ஒரு அப்படிப்பட்ட சோர்ஸ்கள் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு மிக கடினமான காலத்துல ஒரு 1000 வருஷத்துக்கு முந்தின கதைய அவர் வந்து எழுதுறார். அப்ப எழுதும்போது, அவர் ஏராளமான புனைவுகள அவர் வந்து கட்டமைக்கிறார். அதுல வந்து உதாரணத்துக்கு அந்த விஜயனுடைய பரம்பரைய சொல்லும்போது, விஜயன் வந்து விஜயனுடைய தகப்பன் வந்து பிறந்தது சிங்கத்துக்கு என்றது சிங்கபாகு. விஜயனுடைய தகப்பன் சிங்கபாகு. சிங்கபாகு பிறந்தது அ சிங்கத்துக்கும் அ ஒரு பெண்ணுக்கும் என்று சொல்லி, அப்ப 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 இந்த 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 விலங்குக்கு பிறந்தது உள்ளிட்ட அந்த புனைவுகள் உட்பட, பிறகு விஜயன் அந்த அ விஜயனுடைய வருகை, அதுக்கு பிறகு புத்தர்னுடைய அ இ அ பிற இந்த இறப்பு, இறக்குற அன்றைக்கு அவர் சொல்லிட்டு போற கதை, அதுவும் வந்து அவர் வந்து யார்ட்ட சொல்றார்? அவர் வந்து இந்திரனுக்கு சொல்றார். இது வந்து இலங்கையில இலங்கைய பாதுகாக்க வேண்டியது இதான் என்றெல்லாம் வந்து அவர் சொல்லிட்டு போறார். அப்ப உங்களுக்கு தெரியும் 1956ஆம் ஆண்டு அ ப பண்டாரநாயக்க பதவிக்கு வந்த அதே ஆண்டு தான் 2500 ஆண்டு கொண்டாட்டம் நடந்தது. அதாவது முதல் பாதி முடியுது அவங்களோட கதையின்படி. புத்தர் வந்து 5000 ஆண்டுக்கு இந்த தீவு தான் பௌத்தத்தையும், பௌத்த தர்மத்தையும் பாதுகாக்கப் போகுது என்று சொல்லப்படுற அந்த கதைக்கு வந்து அரைவாசி காலம் முடியுது. அந்த அரைவாசி காலத்திலிருந்து தொடங்கப்படுது இந்த மகாவம்சம். அதே பண்டாரநாயக்க காலத்துல அதுக்கான டீமும் உருவாக்கப்பட்டு மகாவம்சம் வந்து எழுதப்படுது. சரி. இது ஒரு பக்கம் இருக்கு. இந்த 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 மகாவம்சத்துல கட்டமைக்கப்படுற அந்த கதைகள். அப்ப அப்ப இந்த இந்த காலப்பகுதியில ஏன் இந்த மானாம தேரருக்கு இந்த இந்த தேவை ஏற்பட்டுச்சு? அப்படின்னு சொல்லி திருப்பியும் நாங்கள் அந்த விஷயத்துக்குள்ள உள்ளிட்டா, அந்த நேரத்துல இருந்த அந்த சூழல், அதாவது குறிப்பாக அவருக்கு இருந்த அச்சம், தென்னிந்திய படையெடுப்புகள், தென்னிந்திய தமிழ் ஆட்சியாளர்களுடைய படையெடுப்புகளுக்கு பயந்து, அவர்களால் இந்த பௌத்தத்துக்கு மிகப்பெரிய கேடு விளைவிக்கக்கூடும் என்ற அந்த அச்சங்களின் காரணமாகத்தான்,
இவர் வந்து இதை வந்து பௌத்தத்தை மட்டுமல்ல, இதுதான் அங்கதான் பிரச்சனை வருது. இந்த பௌத்தத்தோட சேர்த்து சிங்களத்தையும் சேர்த்தல், இந்த இரண்டையும் சேர்த்து இந்த சிங்கள பௌத்தமயமாதல், இந்த ரெண்டையும் சேர்த்து இந்த 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 புனித இந்த இலங்கை பூமி வந்து பௌத்தர்கள்கிட்ட மட்டுமல்ல, அது சிங்கள பௌத்தர்கள்கிட்ட அது வந்து ஒப்படைக்கப்பட்டிருக்குது. அவங்களுக்கு தெரியும், விஜயன் வந்து இறங்குற நேரம் குவேனி இருக்கிறதாக குவேனியினுடைய கதை வருகிறது. குவேனி வந்து எந்த சமூகத்தை சேர்ந்தவர் என்று சொல்லும் போது மகாவம்சம் சொல்லுது வந்து ஒரு பிசாசுகள் மாதிரி. அவர்கள் மனுஷர்களே இல்லை, அவர்கள் மனிதர்கள் அல்ல, அவர்கள் அமானுஷ்யர்கள் என்று சொல்லப்படுது. அப்ப அந்த 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 குழு அங்க இருந்து அந்த சமூகம் வந்து அழிக்கப்படுறது நியாயம் என்று சொல்லப்படுது. புத்தர் வந்து 3 தடவை இலங்கைக்கு விஜயம் செய்தார் என்று வந்து சொல்லப்படுது இந்த மகாவம்சத்துல. அப்ப அந்த 3 தடவை விஜயம் செய்த அதனுடைய அந்த முதலாவது விஜயமே இலங்கையில் உள்ள இந்த அரக்கர்களை வந்து அழிக்கிறதுக்கு தேவையான அந்த வேலைகளை செய்துட்டு தான் போறாரு. அந்த 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 3 தடவையும் நெகோசியேஷனுக்கு தான் வர்றாரு என்று சொல்லப்படுது, இலங்கையில் நடந்த பிரச்சனைகளை தீர்த்து இது பண்றதுக்காக. அப்ப அந்த நேரம் முதலாவது விஜயமே இப்படித்தான். அப்ப ஆகவே ஒரு வடக்கு கிழக்கு பகுதிகளில் அவர் வந்து இறங்குறதும் அப்படித்தானே என்று சொல்லப்படுது. அப்ப இந்த பகுதியில் இருந்த மக்கள் என்று சொன்னால் இந்த இயக்கர்களுக்கும் நாகர்களுக்கும் இடையில உள்ள சண்டைகளை தான் இவர்கள் வந்து கட்டமைக்கிறாங்க. அப்ப அந்த இயக்கர்களாக சொல்லப்பட்ட இந்த குவேனி போன்ற சமூகம் வந்து இல்லாதொழித்தல் அல்லது அதுக்கான நியாயம் கற்பித்தல், இது எல்லாமே வந்து அங்க நடக்குது. அப்ப முதல்ல நான் சும்மா ஒரு ஷார்ட் லிஸ்ட் ஒன்று நான் பண்ணேன் என்று சொன்னால், புத்தரனுடைய இறப்பு, அவருடைய இந்த தீவை பௌத்த தம்மன் பாதுகாக்கப்பட போறதாக சொல்ற விஷயம், விஜயனுடைய வருகை, குவேனி போன்ற இயக்கர்களுடைய அழிவு, அடுத்தது வந்து இப்ப அதுக்கு பிறகு இந்த துட்டகமுனு எல்லாளனுடைய அந்த கதை, மகிந்தரனுடைய வருகை, மகிந்தர் என்ற இதெல்லாம் வந்து இந்த விஷயம் எல்லாமே சேர்த்து தான் நாங்கள் பார்க்கணும். இலங்கை எப்படி பௌத்த மதத்தையும் சேர்த்து கொண்டு ஒரு புனித விஷயமாக ஆக்கப்பட்டது, புனித தீவாக ஆக்கப்பட்டு அதை வந்து கேள்விக்குட்படுத்த முடியாது, அதை அழிக்க முடியாது, அல்லது அவர்களுடைய அந்த இருப்பை எந்த விதத்திலையும் சிதைக்க முடியாது. அப்படியான சந்தேகத்துக்கு இடமான எது வந்தாலும் அது அழித்தொழிக்கப்பட வேண்டும். இவர்கள் தான் மண்ணின் மைந்தர்கள், மிகுதிய கள்ளத்தோணிகள், அவர்கள் வந்து விரட்டப்பட வேண்டியவர்கள். எங்களுக்கு இருக்கிற ஒரே நாடு இந்த சிங்களத்தீவு. இந்த 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 சமுத்திரத்திலேயா போயிட்டு நாங்கள் குதிக்கிறது, இவர்கள் வந்து எங்களை நாளைக்கு இந்த மாதிரியான இதுகள் எல்லாம் கட்டமைக்கப்படுறது இந்த வழியில தான். இதுல கடைசி ஒரு விஷயத்தையும் சொல்லிட்டு நாங்கள் அடுத்த விவாதத்துக்கு போகலான்னு நினைக்கிறேன். இப்ப நான் சொன்ன இந்த விஷயம் எல்லாத்தையும் எழுதின இந்த மானாம தேரருக்கு இந்த 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 ரிசோர்ஸாக அல்லது சோர்ஸாக அதனுடைய மூலம் வந்து சிஹல அட்டகத்தா வம்சத்தனின்னு சொல்லி ஒன்று இருக்குது. அடுத்தது வந்து மிக முக்கியமாக தீபவம்சம். தீபவம்சம் தான் பிரதானமான ஒரு சோர்ஸ். அவர் பயன்படுத்தணும். மிகுதி அவருடைய வாய்மொழி கதைகள் அது எல்லாம் இருக்கும். அந்த நாளில் கல்வெட்டுகள் எல்லாம் வந்து அவர் கிடைக்காட்டியும் கூட இந்த ஓலைச்சுவடிகளும் இந்த வாய்மொழி இந்த ஓலைச்சுவடிகளும் மிக முக்கியமானது இந்த இந்த தீபவம்சம். தீபவம்சத்தை இவர் வந்து எப்படி இது பண்ணியிருக்கார், இந்த திரிவும் புனைவும் எங்கிருந்து வருதுன்னு சொன்னால், இவர் வந்து தனக்கு தேவையான விஷயங்களை உண்டு பெருசுபடுத்துறார், தேவையில்லாத விஷயங்களை அவர் வந்து சின்னதாக்குறார். அவருடைய தெரிவு தான், மானாம தேரருடைய தெரிவு தான் இங்க வந்து முக்கியமான ஒன்றாக அமையுது. அந்த தெரிவுக்கு பின்னால் இருந்த அரசியல் நோக்கம் வந்து என்னன்றதை தான் நாங்கள் வந்து ஆராய வேண்டிய விஷயம். அதுதான் நானும் இந்த நாட்கள்ல என்னுடைய ஆய்வுகள் அதை நோக்கி இருக்குது. அப்ப தீபவம்சத்துல இது இல்லை. புத்தர் இத்தனை தடவை 3 தடவை வந்ததாக தீபவம்சத்துல இல்லை. அதுபோல இந்த குவேனி கதை, விஜயனுடைய கதை இருக்கு. ஆனா குவேனியுடைய கதை அப்படி அல்ல. அதுபோல இந்த துட்டகமுனு எல்லாரும் கதை வந்து ஒரு சிறிதாக இருக்குது. ஆனா 10 அத்தியாயங்கள் எழுதி முடிக்கிறார் மானாம தேரர் இந்த மகாவம்சத்துல. அதுபோல மகிந்தர் என்றது வந்து இலங்கைக்கு பௌத்தத்தை கொண்டு வந்தார் என்று சொல்லப்படுது. அப்ப அந்த மைந்தர் யார் என்று சொல்லி அதில் சொல்லப்படுதுன்னு சொன்னா அசோகரனுடைய மகன் என்று சொல்லி. ஆனா அதை வந்து சொல்லுது மகாவம்சம் மட்டும்தான். இந்தியாவில் உள்ள எந்த விதமான தொல்லியல் அல்லது போனால் ஏனைய எந்த ஒரு ஆதாரங்களும் கிடையாது. அசோகருக்கு மைந்தர் என்ற ஒரு மகன் இருந்ததையோ அவர் இங்க விஜயம் செய்தது பற்றின விஷயங்கள் எதுவுமே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இந்த புத்தர் சார்ந்த இந்த கதைகள், குறிப்பாக புத்தர் வந்து இலங்கைக்கு வந்தார் என்ற விஷயத்தை வந்து சொல்ல வேண்டியது வந்து யாரு, சொல்ல வேண்டிய விஷயம் அதாவது உங்களுக்கு நாங்கள் ஒரு தொல்லியல் வரலாறு என்று சொல்லி அறிவியல் பூர்வமான
விஷயங்கள் எடுத்து ஆராய்றதா இருந்தா எங்களுக்கு மிக முக்கியமான விஷயமாக கிடைக்கிறது திரிபிட்டக என்று சொல்லுவோம், இல்லை திரிபிட்டக என்று சொல்லுவோம். அது புத்தர்னுடைய வாழ்நாள் காலத்தில் அவருடைய போதனைகளும் அவருடைய சுய வரலாற்றையும் பிற்காலத்தில் அவருடைய சீடர்களால் எழுதப்பட்ட வாய்மொழியாக கடத்தப்பட்டு பிறகு பதிவு செய்யப்பட்ட பகுதிகள் தான் அந்த திரிபிட்டகம். அது ஏராளமான அதுல அந்த பதிப்புகள் இருக்கு, அதனுடைய பிரிவுகளும் இதில். அதுல புத்தனுடைய வரலாறும் சொல்லப்படுது. அப்ப அவர் 35வது வயதுல ஞானம் அடைந்து இருந்து 80 வயசுல அவர் இறக்குறது வரைக்கும் அதுல சொல்லப்படுது. அப்ப இந்த பீரியடுக்குள்ள அவர் எங்கெல்லாம் போனார் என்ற விவரங்களும் அதுல சொல்லப்படுது. அதுல எங்கேயுமே இலங்கைக்கு வந்ததாக ஒரு கதையும் இல்லை. அவர் இலங்கைக்கு மட்டுமல்ல, இந்தியாவுல தெற்குல கூட வரல. வெறும் வடக்குல உள்ள அந்த பகுதிகளுக்கு மட்டும்தான் வந்திருக்காரு. அதுக்கான நியாயங்களும் எங்களுக்கு தெரியுது. ஒரு வரலாற்று பூர்வமாக 2500 வருஷத்துக்கு முதல்ல அவர் இப்படியெல்லாம் அடிக்கடி 3 தடவை எல்லாம் வந்துட்டு போறதுக்கெல்லாம் இருக்கிற வாய்ப்புகளை பத்தியெல்லாம் எங்களுக்கு தெரியும். அப்ப இந்த புனிவுகள் எல்லாத்தையும் சேர்த்து தான் நாங்கள் இதை பார்க்க வேண்டும். இதுக்கு அடுத்த நான் விஷயத்துக்கு போறதுக்கு முதல் நான் உங்கள்கிட்ட விட்டுடுறேன். மேலதிக கேள்வியை நாங்கள் அடுத்து நல்லது. அரஸ், நீங்கள் இப்ப சரவணன் கூற்றை நீங்கள் அவதானமாக கேட்டுக்கொண்டிருந்தீர்கள். உங்களுடைய அவதானிப்பின்படி இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை முன்வைங்க. முக்கியமா என்னன்னா, நீங்கள் அரசு என்னன்னு சொன்னா, நீங்கள் பல காலமாக இந்த தமிழ் புத்தம் தமிழ் பௌத்தர்களை கொண்டு வர வேணும், எங்களுடைய இருப்பை நாங்கள் பாதுகாக்க வேணும் என்றால் தமிழ் பௌத்தம் இல்லை வடகிழக்கிலே கண்டிப்பாக வர வேணும் என்ற ஒரு கருத்தை மிகவும் ஆணித்தரமாக வைத்து கொண்டு வருகின்றீர்கள். உங்களுடைய அவதானிப்பையும் சரவனுடைய கூற்றை ஒப்பிட்டு உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள். என்னென்று சொன்னால், இப்ப எனது கருத்து என்னென்று சொன்னால், பௌத்தம் என்பது இப்ப சரவணன் இந்த முறை சரவணன் ஒரு கட்டுரை இலக்கு வார மின்னுதலில் வெளிவந்திருக்கின்றது. இலங்கைக்கு புத்தர் விஜயம் செய்தாரா, ஐதீகம், புனைவு, மாயை, கற்பிதம், கட்டுடைப்பு என்ற தலைப்பில் வந்திருக்கின்றது. அது ஒரு நல்லொரு ஆய்வு கட்டுரை. இவ்வாறானவற்றை தொடர்பாகத்தான் கடந்த எபிசோட்லும் நாங்கள் பேசியிருந்தோம். ஏனென்று சொன்னால், இப்ப பௌத்தம் என்றது ஒரு மதம், சிங்களம் அது ஒரு இனம், மொழி. அப்ப பௌத்தத்தை சிங்களவர்கள் தங்களுக்குரிமையாக கொண்டாடி அதன் மூலம் ஒரு இன அழிப்பையும் மதத்தை வைத்துக் கொண்டு இது ஒரு இன அழிப்பையும் செய்கிறார்கள். ஆனால் இந்த மதம் இப்ப வியட்நாமிலும் இருக்கு, தாய்லாந்திலும் இருக்கு, சீனாவிலும் இருக்கு, எல்லா நாடுகளிலும், ஜப்பான் போன்ற நாடுகளில் எல்லாம் இருக்கு. அது அந்தந்த அவர்களும் அதனைத்தான் கொண்டாடுகிறார்கள், அந்த மதத்தை வழிபடுகிறார்கள். ஆனால் அந்த உரிமை மட்டும் எவ்வாறு சிங்களவர்களுக்கு போனதுன்றது ஒரு புனைவுக்கும் கற்பனையும் ஆகத்தான் இருக்கின்றது. இந்த உரிமையை வைத்துக் கொண்டுதான் அவர்கள் இந்த தமிழர்களை அவர்களின் பிரதேசங்களில் இருந்து, அவர்கள் இந்த பூர்வீக தாயகத்திலிருந்து வெளியேற்றி தங்களை அந்த நாட்டுக்கு உரியவர்களாகவும் ஏனையவர்களை வந்தேறிகளாகவும் சித்தரிக்க முற்படுகிறார்கள். அதாவது இப்ப அந்த கட்டுரையில் கூட சரவணன் கூறியிருக்கிறார் என்று சொன்னால், இலங்கை சிங்கள பௌத்தர்களின் நாடு என்றும் ஏனையோர் வந்தேறு குடிகள் என்றும் அந்நியர் கள்ளத்தோணிகள் என்றும் நிறுவப்பட்டு கொண்டிருக்கின்றது இதன் அடிப்படை. இப்ப எனவேதான் இப்ப இந்த இடங்களை பிடிப்பதற்கு இப்ப பாத்தீங்கன்னு சொன்னால் காணி அபகரிப்பு, அதில் முனைப்பாக நிற்பது தொல்லியல் திணைக்களங்கள். தொல்லியல் திணைக்களங்கள் எதை கண்டறிகிறார்கள் என்று சொன்னால், இந்த பௌத்தம் தொடர்பான சான்றுகள், இப்ப கந்தரோடை வரையிலும் சான்றுகள் இருக்கின்றன. அப்ப தாங்கள் தான் இருந்ததுன்றதுக்கான சான்றை அவர்கள் எடுத்தால், இப்ப பௌத்தம் சிங்களவர்களுக்கு மட்டும் உரியதில்லை, தமிழ் பௌத்தமும் இருந்தது என்ற என்று நாங்கள் அதை ஆய்வு செய்து தமிழ் பௌத்தம் இருந்தது, தமிழர்களும் பௌத்த மதத்தை பின்பற்றி இருந்தார்கள் என்றதான் இப்போது நான் தேடிக்கொண்டிருப்பது. என்று சொன்னால், அவ்வாறு தமிழ் பௌத்தம் இருந்தது என்று சொன்னால் அதை நாங்கள் கையில் எடுத்தால், இந்த வடபகுதி வடக்கு கிழக்கு பகுதியில் தொல்லியல் திணைக்களங்களால் சான்றுபடுத்தப்பட்ட அந்த பௌத்த தொல்லியல் சின்னங்கள் அது தமிழர்களின் உரிமையாவதால் சிங்களவர்களின் இந்த நில ஆக்கிரமிப்பை தடுக்க முடியும். இல்லை என்று சொன்னால், இப்ப எங்களிடம் அவ்வாறு ஒன்று இல்லை என்று நாங்கள் பாதிருவோமாக இருந்தால் சான்று அவர்களுக்கு சார்பாகவே போய்விடும்.
இப்ப இந்த மகாவம்சத்தை பொறுத்தவரையில் இப்ப சரவணன் நிறைய கூறியிருந்தார். நீங்கள் இன்னும் மேலதிகம் என்றால் இதில் நாங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவு நேரம் தான் பேசுவோம். நீங்க உங்களுக்கு இது இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் மேலதிகமான தகவல் வேணும் என்று சொன்னால் இந்த இலக்கு மின்னுதலில் அது ஒரு விரிவான கட்டுரையாக வந்திருக்கின்றது. என்னென்று சொன்னால் நாங்கள் எங்கள் தொல்லியல் துறை அவங்கள் சான்றுகளை வைத்துக் கொண்டு அதன் அடிப்படையில் வேலை செய்து கொண்டிருக்கிறது சிங்கள தேசம். நாங்கள் போய் அதுல கொடியை பிடிச்சு கொண்டு நின்று போட்டு அடுத்த ஒரு 10 பேர் 10 நாளைக்கு நின்று போட்டு பேர்ந்து வர்றதால இதையும் தடுக்க முடியாது, இதுவரை தடுக்கவும் இல்லை. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், தையிட்டி விகாரையிலிருந்து குருந்தூர் மலையிலாக இருக்கலாம், வெடுக்குநாரியாக இருக்கலாம், மற்றது கன்னியா நீரூற்றாக இருக்கலாம். எதை தடுத்தார்கள்? எதை அகற்றினார்கள்? எதை மீண்டும் கைப்பற்றினார்கள்? ஒன்றும் இல்லை. அப்ப நாங்கள் முதலில் சரியான பாதையில் நிற்கிறோமா? சிங்களவர்களுடைய வரலாறு சரியா அது தவறா? இதைத்தான் முதலில் நாங்கள் கிளியர் பண்ண வேண்டிய நேரம். அது மட்டுமல்லாது இதற்கு எதிரான ஒரு அமைப்பை இதை வினைத்திறன் உள்ளதாக எவ்வாறு செயற்படுத்துவது என்று இப்ப இதில் இந்த கட்டுரையில் தெரிவிக்கப்படுகிறது. கௌதம புத்தர் தமது வாழ்நாளில் இலங்கைக்கு 3 முறை விஜயம் செய்தார் என்று கூறப்படுகிறது. ஆனால் அதே சமயம் அதாவது இத இன்னொரு பேராசிரியர் ஒருவர் கூறியிருக்கின்றார் என்று சொன்னால் பரணவிதான அவர் என்ன கூறியிருக்கிறார் என்று சொன்னால், இந்த புத்தர் இலங்கைக்கு பயணம் செய்தது தொடர்பாக எந்தவித சான்றுகளும் இல்லை. அதே போலதான் இப்ப நாகதீபம் நைனாதீபு உள்ளிட்ட வட இலங்கை பகுதிகளில் இன்றும் தொடரும் நாக வழிபாடு மரபுகள் தமிழ் பாரம்பரியத்துடன் நேரடி தொடர்புடையவை என்பதை மானுடவியலாளர்கள் பலரும் பதிவு செய்துள்ளனர். இந்நிலையில் மகாவம்சம் என்ன சொல்றதென்றால், இப்பழங்குடி முன்னோடி சமூகங்களை அரக்கத்தனமுடையோர் என்றும் அது சித்தரிக்கிறது மட்டுமல்லாது புத்தர் அவர்களை வெற்றி கொண்டதாக கூறப்படுகிறது. வட இந்தியாவிலிருந்து வந்த குடியேறிகளை, அதாவது விஜயன் பரம்பரையினரின் மேலாதிக்கத்தை நியாயப்படுத்தும் ஒரு பிற்கால இலக்கிய உத்தியாகத்தான் அது பார்க்கப்படுகிறது. இப்ப இந்த வரலாற்று திரிபுகள் பௌத்த மதம் சிங்களவர்களுக்கு மட்டும் உரியது என்றதும் அவர் அங்கு வந்து சென்றார் என்றதும் என்னென்று சொன்னால், இப்ப சரவணன் கூறியது போல அந்த காலத்துல இந்த காலத்துல வர்றது மாதிரி போயிங் விமானத்திலேயோ பஸ்லயோ அடிக்கடி வந்து போக முடியாது. அந்த காலத்துல இவ்வளவு கடினம் போக்குவரத்துகளோ எவ்வளவு கடினம், ஆனால் வந்து போனார் என்னும் இது இன்னொரு விடயம் சொல்லப்படுகிறதுனா, புத்தர் அங்கிருக்கின்ற நாகர்களுக்கும் அவர்களுக்கு ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டார் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அது சொல்லப்பட்ட பின்னர் 300-400 வருடங்களுக்கு பின்னர் தான் விஜயம் வந்ததாக வரலாறு இருக்கிறது. அப்ப ஒன்றுக்கொண்டு முரணானதாகவும் இருக்கின்றது. சரி, அது ஒரு பக்கம் நாங்கள் ஆய்வுக்குட்படுத்த வேண்டியது ஒன்று. இரண்டாவது, இந்த தமிழ் பகுதிகளில் இருக்கின்ற பௌத்த எச்சங்கள் பௌத்த ஆலயங்கள் இப்ப கந்தரோட பகுதியில் கூட பெருமளவானவை இருக்கின்றன. அதை நாங்கள் எவ்வாறு அதை சிங்கள அரசு அதை உரிமை கோராது தமிழர்கள் அதை தங்கள் பக்கம் எடுப்பதற்காக நாங்கள் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இது 2வது காணொலியை நாங்கள் வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றோம். இதில் நாங்கள் பல தடவை கூறியிருக்கின்றோம். யாழ் பல்கலைக்கழகமாக இருக்கலாம், கிழக்கு பல்கலைக்கழகமாக இருக்கலாம், உலகமெங்கும் இருக்கின்ற பல்கலைக்கழகத்தில் இருக்கிறவர்கள், இந்த மத மொழி வரலாறு தெரிந்தவர்கள் இது தொடர்பாக தங்கள் கருத்துக்களை பதிவு செய்வதன் ஊடாக அடுத்த கட்ட நடவடிக்கையை நாங்கள் செய்ய உதவியாக இருக்கும். நிச்சயமாக இதுல நீங்கள் அந்த புத்தர் அடிக்கடி வந்தவுடன் அன்றைய காலகட்டத்தில் அடிக்கடி வந்து போவதும் அவ்வளவு சுலபமான காரியம் இல்லைன்னு சொல்றீங்க. எனக்கு வங்கிய ஒரு இடத்தில் வாசித்த ஒரு ஞாபகம் கூட இருக்கின்றது. இந்த பௌத்த தேரர்கள் புத்தர் பறந்து கூட இலங்கைக்கு வந்தார் என்று. அப்ப நம்பக்கூடிய விடயங்களாக இவைகள் இல்லை. இப்ப விஞ்ஞான ரீதியாக நாங்கள் ஆய்வு செய்யும் பொழுது நம்பக்கூடிய விடயங்களாக இல்லை. சரவணன், உங்களுடன் வருகின்றது. இந்த பரணவிதான போன்ற பேராசிரியர்கள் புத்தரின் வருகையை மறுதளிக்கின்றார்கள். அதுபோன்று சமகாலத்திலே ஒரு சில பௌத்த பிக்குகள், அதாவது நேர்மையான விடயத்தை உண்மையாக பேசுகின்ற பௌத்த பிக்குகள் கூட புத்தர் இலங்கைக்கு வரவில்லை என்பதை மறுதளித்து பேசுவதாக நான் அறிகின்றேன். ஒரு சில காணொளிகளிலும் நான் இங்கே பார்த்தது போன்று இருக்கின்றது. அது பற்றி நீங்கள் இலங்கை சென்றிருந்த போது யாராவது பௌத்த பிக்குகளை இங்கே சந்தித்து இது சம்பந்தமாக பேசினீர்களா? அது பற்றி கொஞ்சம் விளக்கமாக கூறுங்களேன்.
மகிழ்ச்சி. நான் நல்ல கேள்வி. அது என்னன்னா, ஆ உண்மையிலே மிக சமீப காலமாக, மிக சமகாலத்தில இந்த உரையாடல் மிக அதிகரிச்சிருக்குது. அதாவது சிங்கள சூழல்ல நானும் கவனிக்கிறேன். நிறைய YouTubeகள்லயும், ஊடகங்கள்ல, ஏனைய ஊடகங்கள்லயும் வந்து இந்த உரையாடல் பெரிதாக வளர்ந்திருக்கிறத பார்க்கிறோம். குறிப்பாக இன்னும் குறிப்பாக சொல்லப்போனா, கொழும்பு பல்கலைக்கழகத்தினுடைய அரசியல் துறை அ துறை தலைவர் அம் ப நம்முடைய தோழரும் வந்து நிர்மால் ரஞ்சித் தேவசிறி என்று சொல்லி, தமிழ் மக்களுக்கு தமிழ் மக்களினுடைய உரிமைகள் சம்பந்தமாக நிறைய எழுதியிருக்கார். அவர் அவர் ஒரு முக்கியமான ஆள். எனக்கு நம்மளோட என்னுடைய நல்ல தோழரும் கூட. 90கள்ல நாங்கள் எல்லாரும் ஒன்றாக அரசியல் செய்த நண்பர்கள். பழைய அவர் ஒரு ஜேவிபியும் கூட. அவர் வந்து இன்றைக்கு இலங்கையினுடைய முதன்மையான ஒரு 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 பேராசிரியராக மட்டுமல்ல, ஒரு புத்திஜீவியாக கருதப்படுறவர். எதற்கெடுத்தாலும் அவரை வந்து அழைக்கிறதும் அல்லது அவருடைய கருத்து வினவுறதும் கூட நடக்கும். ஏன்னா அந்த அளவு முக்கியமான. அவர் மிக சமீப காலமாக இன்றைக்கு கூட ஒரு வீடியோ பார்த்தேன். அதனுடைய தொடர்ச்சியாக அவர் மிக உறுதியாக வாதிடுறார். இல்ல அ அ அவர் வ அவர் புத்தர் இலங்கைக்கு வந்ததுக்கான எந்த விதமான சாத்தியங்களும் இல்ல என்று சொல்லி மிகவும் தர்க்கபூர்வமாக பல நியாயங்கள் அதுக்கு வந்து அடுக்கிக் கொண்டு போறார். அது சிங்களத்துல உரையாடுறார். அதான் மிக முக்கியம். ஏன்னா ம். சிங்களத்துல வந்து இந்த உரையாடல்கள நிகழ்த்துறதுன்றது வந்து சமீப காலம் வரைக்கும் வந்து ஈஸியானதாக இருக்கல. ஏன்னா அத அத அப்படி ஒன்று சொல்லிட்டா என்னடா மதத்துல கை வைக்கிறீங்க. தெய்வ குற்றமாக ஆகிரும். புனிதத்தின் மீது கை வச்சிடுறோம். அப்ப அது ஒரு மிகப்பெரிய அந்த அந்த ரிஸ்க்க யாரும் எடுக்க தயாரில்ல. அது 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 வந்து பிசிக்கலி தாக்கப்படுறது மட்டுமல்ல, அவர்கள் வந்து இலகுவாக அவர்கள் ஓரம் கட்டப்பட்டு அ விடுவார்கள். அரசியல்லயும், அவர்கள் இருக்கிற அரங்குகள்லயும். ம். அப்ப அதுக்கு எல்லாருமே பயம். ஆனால் இப்ப வந்து இந்த ஆட்சி மாற்றத்துக்கும் ஒரு காரணம் இருக்குன்னு நான் நம்புறேன். ஏனென்றால் இந்த மாரியான இந்த பேரினவாத சக்திகளுக்கு பெரிதளவு இன்றைக்கு ஒரு ஒரு களம் இல்லாத ஒரு காலமாக நான் பார்க்கிறேன். அப்ப அவர்கள் தெருவுல பகிரங்கமா இது பண்ண இயலாது. ஓப்பனாக பல அமைப்புகள் எல்லாம் வந்து அடங்கி போயிருக்குது. அப்ப மிக தயங்குகிறார்கள். அப்படி வெளியில வர்றவர்களுக்கு எதிராக சட்டங்கள் வந்து இலகுவா பாயுது. ஏற்கனவே அ ப ப இந்த நீதிமன்றத்தால ப கடுமையான தண்டனைக்குள்ளாகப்பட்ட ஞானசார தேரர் போன்றவர்களுடைய வழக்குகள் வந்து திருப்பியும் விசாரணைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்குது. அ அப்ப திருப்பியும் அவருக்கு எதிரான அந்த வழக்குகளும், தண்டனைகளும் இதெல்லாம் வந்து தொடருது. அப்ப இந்த மாரியான ஒரு சூழல்ல இவர் மட்டுமல்ல, நான் சொல்ற பேராசிரியர் மட்டும் இல்ல, பிக்குமார்கள்ல மிக முக்கியமான அறிவுஜீவிகளாக இருக்கிறவர்கள். வெறுமனே இந்த பன்சலைகளுக்குள்ள இருக்கிறவர்கள் அல்ல. ஒரு புத்திஜீவிகளாக இருக்கிற ஒரு ஒரு புலமைத்துவத்தோட நல்ல ஹெல்த்தியா இருக்கிறவர்கள். உதாரணத்துக்கு கல்வி பண் இப்ப கல்வி பல்கலைக்கழகத்தினுடைய மிக முக்கியமான ஒரு பேராசிரியர். அவர் ஒரு பிக்கு. அவர் எல்லாம் வந்து பகிரங்கமாக இந்த விஷயத்த சொல்றார். புத்தர் வரவில்லை என்ற கருத்த வந்து மிக ஆணித்தரமாக பல கேள்விகள அந்த பௌத்தர்கள் நோக்கி கேட்கிறார். முடிந்தா அதுக்கு பதில் சொல்லுங்கன்னு சொல்லி. அப்ப அப்படி பகிரங்கமான விவாதம் தேவை. அதனுடைய தொடர்ச்சியாக தான் நானும் இந்த கட்டுரைக்கு முன் வந்தேன் எழுதுறதுக்கு. ஏன்னா, அவர்களே எழுதுறதுக்கு தயங்கும்போது நமக்கு நம்ம மாத்திரம் எப்படி? அப்ப ஆகவே நாங்கள் எல்லாம் இத வந்து பகிரங்கமாக விவாதிக்கிறதுக்கு தயங்கிட்டு வந்த ஒரு இது காலம் இருந்தது. இப்ப அவர்கள் கதைக்கிறதால தான் நானும் இந்த கட்டுரையில உடனடியா போட்டேன். இப்ப இப்ப இன்னொரு புத்தகமாக வரப்போற ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமாகவும் நான் செய்து கொண்டிருக்கிறது வந்து, இந்த தம்ம தீப கோட்பாட வந்து எப்படி நாங்கள் உடைக்கிறது அல்லது புரிஞ்சுகிறது என்றது வந்து. ம். அப்ப ஏனென்றால் எல்லாமே கட்டுடைக்கப்பட்டது இந்த இந்த கட்டமைக்கப்பட்ட இந்த தம்ம தீப கோட்பாடு தானே. அப்ப அ ப அ விடுதலை புலிகளினுடைய தலைவர் பிரபாகரன் அவர்கள் வந்து தன்னுடைய மகாவம்ச மனுநிலை என்று சொல்லி, அவர் வந்து குறிப்பிட்ட அந்த 2005ஆம் ஆண்டு மாவீரர் உரையில அவர் சொல்ற அந்த விஷயம் வந்து மிக முக்கியமானதாக நான் கருதுறேன். அதுக்கு பிறகு தான் மகாவம்ச மனநிலை என்ற அந்த கருத்தாக்கம் வந்து இன்னமும் பரவலாக ஒரு உரையாடலுக்கு எடுக்கப்பட்டதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த இந்த தமிழ் சமூகத்துல, தமிழ் சூழல்ல. அப்ப ம். அந்த கருத்து மிக முக்கியமானது. அப்ப அந்த மகாவம்ச மனநிலை, மகாவம்ச கருத்தாக்கம் என்றது வந்து மையம் கொண்டிருக்கிறது இந்த தம்ம தீப கோட்பாடு. தர்மத்தின் தீவு. தர்மத்தை பாதுகாக்கும் தீவு. அது கட்டமைக்கப்படுறது இந்த மகாவம்சத்துக்கு ஊடாக. அப்ப இந்த மகாவம்சம் அந்த தம்ம தீபம் என்றத புனிதத்துவப்படுத்தி, இலங்கைய புனிதத்துவப்படுத்தி அந்த சொல்ற அந்த கருத்துக்கு என்னெல்லாம் கொண்டு வந்து இழுத்து சேர்க்கிறாங்க. இங்க தான் புத்தர் வந்து 3 தடவ வந்திருந்தார். அவர் நாடு முழுக்க திரிஞ்சார். இன்னென்ன இடங்களுக்கெல்லாம் பயணம் செய்தார். அவருடைய பாதம் வந்து சிவனொளி பாதமலையிலேயும் இருக்குது. அவர் வந்து இன்னென்ன இடங்களுக்கெல்லாம் போனாருன்னு எல்லாம் வந்து சொல்லி சொல்றது. அப்ப அது உண்டு. அடுத்தது வந்து அவர் வந்து இறக்கும் தருவாயில 5000 வருஷத்துக்கு இந்த தீவு தான் பாதுகாக்க போகுதுன்னு சொல்லிட்டு போனது.
அதை செய்யறதும் சிங்களவர்கள்கிட்ட என்று சொல்லிட்டு போறது. அது கூடாக விஜயன் கதைகள் எல்லாத்தையும் கொண்டு வந்து கட்டமைக்கப்படுறது அதுக்கு ஏத்தாற் போல. ஏற்கனவே இருந்தவர்கள் வந்து அரக்கர்களாக புனைகிறது. பிறகு இது எல்லாத்தையும் வந்து கட்டமைச்சு முதல் தடவை இந்த கட்டமைப்போட சேர்த்துதான் எல்லாரும் துட்டமுண்ட கதைக்குள்ள வர்றாங்க. வரும்போது அங்க வந்து துட்டகை முனு வந்து இது நம்முடைய பொறுப்பு, இந்த தீவை பாதுகாக்கிறது, தமிழர்கள் வந்து கொல்லப்பட வேண்டியவர்கள் என்றெல்லாம் வந்து அதுல வந்து நியாயப்படுத்தப்படுது. தமிழர்கள் கொல்லப்பட வேண்டியவர்கள் சொல்லி மகாவம்சத்துல சொல்லுது. அவர் வந்து எல்லாளனையும் ஏராளமான தமிழர்களையும் கொண்டுட்டு வந்து யுத்தத்துல வென்று இருக்கிற நேரம் பிக்குமார்கள் வந்து அவர்கள்ட்ட கேட்கிறாங்க, ஏன் இப்படி மிகவும் சோர்வோடு இருக்கிறீங்க? இத்தனை பேரை நான் கொண்டுட்டு நான் எப்படி நான் நிம்மதியா தூங்க முடியும், இருக்க முடியும் என்று சொல்லி கேட்கிறார். இதே துட்டகை முனு சிறு வயதுல தன்னுடைய தாயோட தாய்கிட்ட சொன்ன செய்தியும் உங்களுக்கு தெரியும். இவ்வளவு தமிழர்கள் எல்லாம் வந்து இப்படி எந்த பக்கம் படுத்தாலும் தமிழர்கள் இருக்கிறார்கள். இப்படி இருக்கும் போது நான் எப்படி நிம்மதியாக உறங்க முடியும் என்று சொல்லி காலை நீட்டி உறங்க முடியவில்லை என்று விகாரமாதேவிக்கு சொன்னார். கால் நீட்டி அப்ப அந்த கதையெல்லாம் சொன்ன அதே துட்டகை முனு பிற்காலத்துல கொண்டுட்டு வந்து இந்த மாதிரியான கதைன்னு சொல்றார். சொல்லும் போது அங்க வந்து அந்த பிக்குமார்கள் வந்து அவருக்கு கவுன்சிலிங் கொடுக்கறதுக்காக வேற இடத்துல இருந்து பிக்குமார்களை அழைச்சிட்டு வந்து கவுன்சிலிங் கொடுக்குறாங்க. அப்ப அந்த பிக்குமார்கள் வந்து சொல்றாங்க, இவர்கள் வந்து தமிழர்கள் கொல்லப்பட வேண்டியவர்கள் என்று சொல்லி. மன்னிக்கோணம் குறுக்குறதுக்கு சரவணன் வந்து இந்த துட்டகம்னு சொன்ன கூற்றுகள், இந்த காலை நீட்டி பழக்கம் இல்லை முடியவில்லை என்று மகாவம்சத்தில் சொன்னப்பட்ட கூற்றுகள் எல்லாம் மகாநாயக்க தேரரால் புனையப்பட்ட கதைகள் தான் இல்லையா? அதான் ஏனென்றால் அந்த கதைகள் வந்து இதுல இல்லை, தீபவம்சத்துல இல்லை. என்னட்ட தீபவம்சம் இருக்குது. தீபவம்சத்திலையும் இந்த தீபவம்சம் சரியா, தீபவம்சத்துல இந்த கதைகள் இல்லை. இதுல இருக்கிற நீங்க இதுல பாத்தீங்கன்னு சொன்னா என்னட்ட இருக்கிற இந்த இவ்வளவு புத்தகங்களும் மகாவம்சம் சம்பந்தப்பட்ட புத்தகங்களும் மகாவம்சத்தினுடைய அத்தனை வால்யூம்களும் இந்த ரக்ல இருக்கிறது அவ்வளவும். ஸோ அப்ப இது இதன்படி நான் என்ன சொல்றேன்னு சொன்னால், இந்த தீபவம்சத்துல நாங்கள் எந்த இடத்துலையும் இல்லை. அதுவும் போக இந்த தீபவம்சம் பல பேர் மொழிபெயர்த்திருக்கிறார்கள், அதை நூலாக்கி இருக்கிறார்கள். அதுல இந்த பிரதி வந்து பிரசாத் பொன்சேகான்றவருடைய உரை இது. அவர் வந்து இதுல பல இடங்கள்ல அவர் வந்து கீழே ஃபுட் நோட் போட்டு அது விளக்கம் கொடுத்து கொண்டு எழுதி இருக்காது. அதுல உள்ள சிறப்பு. அதுல எல்லாம் வந்து இந்த விஷயங்களை விமர்சிச்சு கொண்டெல்லாம் போறாரு. அந்த சில இந்த கன்ட்ரடிக்ஷன், இது வந்து மகாவம்சத்துல இல்ல, மகாவம்சத்துல இருக்கு ஆனா இதுல இல்ல என்ற விஷயங்கள் எல்லாம் கூட அவர் வந்து அதுகளை சொல்லி கொண்டு போறாரு. அப்ப இந்த ஆய்வுகள் வந்து உண்மையில தமிழ்ல தேவை. துரதிர்ஷ்டவசமாக எங்களுக்கு மகாவம்சத்தினுடைய அந்த முதலாவது நூலை தவிர தமிழ்ல வந்து எந்த ஒரு நூலும் நம்மள்கிட்ட இல்லை. எந்த ஒரு நூலுமே இல்லை. உண்மையை சொல்ல போனா எந்த ஒரு நூலும் எங்கள்கிட்ட இல்ல. தமிழ்ல வந்து முதலாவது நூல் மட்டும் தமிழர்கள் வாசிக்கிறதுக்கு வாய்ப்பா இருந்தது என்றால் இந்த ஆங்கிலத்துல அது வந்து கைகரனுடைய மொழிபெயர்ப்பு இருந்ததால ஆங்கிலம் தெரிஞ்ச தமிழர்கள் வந்து அதை வாசிச்சு அந்த இது பண்ண ஒரு கூட்டம் இருந்தது. சரவணன் என்னென்றால் மன்னிக்கணும், இது வந்து ஒரு உண்மையில ஒரு பாதிப்பான விடயம் தான். சிங்கள மொழியில் மட்டும் சிங்களவர்கள் தங்களுடைய இருப்புக்காக இப்படி திரிவுபடுத்தப்பட்ட கதைகளை சிங்கள தலைமுறைக்கு கொண்டு சேர்க்கின்றார்கள். இது தமிழ் மக்களுக்கு அந்த உண்மை தெரியக்கூடாது என்பதில் கவனமாக இருக்கின்றார்களா? அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். என்னன்னு சொன்னால், சரி 1956 வரைக்கும் பிக்குமார்களெல்லாம் எழுதப்பட்டதாக நாங்கள் வந்து கருதுறோம். இந்த 6 என்னட்டு இருக்கு, இந்த 6 ஒலியங்கள்லையும் வந்து பார்த்தா எல்லாமே. ஆனால் 1956ல இருந்து அரசாங்கம் பொறுப்பேற்குது. அதே 56ஆம் ஆண்டு மொழி பிரச்சனை வருது. அந்த மொழி பிரச்சனையை தீர்க்கிறதுக்காக பிறகு ஒரு 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 நெகோசியேஷனுக்கு வந்து தமிழும் அரச கரும மொழி அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து பிறகு தமிழ்லையும் எல்லாத்தையும் வெளியிடுகிறார்கள். இந்த இலங்கையினுடைய அரச வெளியீட்டு திணைக்களம் அன்றிலிருந்து ஏராளமான சட்டங்கள், அவர்கள் வெளியீடுகள் எல்லாத்தையும் தமிழ்லையும் மொழிபெயர்த்து வெளியிடுறது ஒரு வழக்கமாக தொடங்குகிறார்கள். எல்லாத்தையும் மொழிபெயர்த்தார்களாண்டா இல்ல, ஆனா ஒரு முறைமையை கொண்டு வந்து நிறைய மொழிபெயர்ப்புகள்லாம் செய்கின்றார்கள். அதே நேரத்துல இந்த மகாவம்சத்துக்கு சொல்லி தனிக்குழு முதற் தடவையாக கலாச்சார அமைச்சும் கலாச்சார திணைக்களமும் அதற்கூடாக இந்த மகாவம்ச குழுவும் வந்து ஏற்படுத்தப்பட்டு இது செய்யப்படுது. ஆனால் சிங்களத்துல மட்டும்தான் அது வந்து மேற்கொள்ளப்படுது. அப்ப உண்மையில தமிழர்களுக்கு அது இருட்டடிப்பு செய்யப்பட்டிருக்குது. அதே நேரத்துல இன்னொரு பிரச்சனையை நாங்க பார்க்கணும். ஒரு சிறு இலங்கையினுடைய பாடத்திட்டத்துல மகாவம்சம் பல வகுப்புகளுக்குமான ஒரு முக்கியமான கேள்வியாக வர்ற, இந்த பரீட்சையில கேள்வியாக வர்ற விஷயம் அது. ஆகவே அங்கு விடயதானத்துல உள்ளது. ஆனால்
தமிழ் மாணவர்களுக்கு இதை தமிழ்ல மூல மொழியில் வாசிப்பதற்கு, அதாவது இந்த 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 தமிழ்ல அதனுடைய மூலப்பிரதியை வாசிக்கிறதுக்கு எந்த விதமான வாய்ப்பையும் இந்த அரசோ இந்த 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 கல்வி கட்டமைப்போ வழங்கினதே இல்லை. அவர்கள் வந்து 2ஆம் 3ஆம் இந்த தரப்புல எழுதப்பட்ட கட்டுரைகளும் சிறிய விஷயங்களையும் வச்சுக்கொண்டுதான் தமிழ் மாணவர்கள் இன்றைக்கு பல்கலைக்கழகம் வரை அவர்கள் வந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். அல்லது போனால் அது ரொம்ப கஷ்டப்பட்டு படித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சிங்களத்தில் மகாவம்சம் பல வருஷங்கள் வந்துட்டு அதை பற்றியே ஏராளமான நூல்கள் வந்துட்டு, இன்னும் சொல்ல போனா ஆயிரக்கணக்கான நூல்கள் வந்து ஓப்பனா சொல்லலாம். தமிழ்ல ஒரு நூலும் கிடையாது. ஆகவே தான் நான் என்னுடைய அந்த 6வது நூலை நான் தொடங்கினதுக்கு காரணமே அது வந்து இருக்கிற எல்லா நூல்கள்லையும், அதாவது மகாவம்ச வொல்யூம்லையும் மிக முக்கியமான வொல்யூமாக 6வது வொல்யூம் இருந்தது. அது பற்றி நாங்கள் ஏற்கனவே ஒரு உரையாடல் இங்க நான் அதை திருப்பியும் சொல்ல இல்லை என்றதையும் நாங்கள் வந்து பதிவு செய்யணும் இந்த இடத்துல. இதுல இன்னொன்னையும் நான் சேர்க்கிறேன். இந்த தம்ம தீப கோட்பாடு. இந்த நான் ஏற்கனவே நான் சொன்ன அதே விஷயம். இந்த தம்ம தீப கோட்பாடு தான் எங்களுக்கு மிகப்பெரிய இலங்கைக்கு அழிவு கொண்டு வந்த, இதுவரைக்கும் ஒரு அழிவையே ஏற்படுது. இன்றைக்கு இலங்கை வந்து எப்பேற்பட்ட நாடாக ஆகியிருக்க வேண்டிய ஒரு நாட்டுல இவ்வளவு சீரழிவையும் கொண்டு வந்ததுக்கு பின்னால இந்த தம்ம தீப கோட்பாடு தான் இருக்குன்றதை நாங்கள் சொல்லி ஆகணும். இதே நேரத்துல இப்ப அர்ச்சனா சொன்னது போல ஒரு ஒரு விஷயத்தையும் குறிப்பிட்டிருக்கணும். என்னென்றால் இதை இப்ப இலங்கையில் தமிழ் பௌத்தர்கள் பற்றிய விஷயத்துக்கு வந்தா, தமிழ் பௌத்தம் இலங்கையில் இருந்தது என்றதுக்கான ஏராளமான சான்றுகள் இன்றைக்கு இருக்குது. மிக முக்கியமாக இலங்கையில் இவர்கள் வந்து சிங்கள சூழல்ல அவர்கள் வந்து எங்களை பதிவு செய்ய இல்லை. அதாவது இந்த மகாவம்சத்திலையும் இருக்கிற மிகப்பெரிய குறைபாடு இதை வந்து முழுக்க சிங்கள பௌத்தத்துக்குள்ள இருந்ததுதான். அதுவும் போக அந்த இடங்களும் பிரதேசங்களும் வந்து இலங்கைன்னு சொன்னதுக்கு என்ன, பிற்காலத்துல அவர்கள் வந்து இலங்கை முழுவதுமாக அவர்கள் பேசல. அவர்களுடைய பதிவுகளை எல்லாம் பார்த்தா கூட அந்த யுத்தம் நடந்த அந்த பிரதேசங்கள் அதுக்குள்ளேயே சுருங்கிது. அப்ப வடக்கு கிழக்கு பகுதியில் சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாம் பெரிதாக அதுக்குள்ள வந்து பதிவே கிடையாது. அப்ப அந்த இன்னொரு சமூகங்கள் வாழ்ந்ததுக்கான அடையாளங்களே அவர்கள் வந்து பிரதித்துவப்படுத்தப்படவில்லை. அப்ப இந்த சூழல்ல அங்கே ஏற்கனவே இருந்தவர்கள் வந்து என்ன மதத்தை கொண்டிருந்தார்கள் என்ற கேள்வி எல்லாம் வருது. அப்ப எங்களுக்கு வந்து தமிழகத்திலிருந்து ஏராளமான கல்வெட்டுகளும் ஏராளமான ஓலைச்சுவடிகளும் எங்களுக்கு இன்றைக்கு கிடைக்குது. எப்படி பௌத்த உறவுகள் வந்து இருந்ததுன்னு சொல்லி. இன்றைக்கு வடகிழக்குல இன்றைக்கு கண்டுபிடிக்கப்படுது ஏராளமான பௌத்த எச்சங்கள் அல்லது தொல்லியல் சான்றுகள் எல்லாம் கிடைக்குது. அங்க பௌத்தம் இருந்ததுன்னு சொல்லி. இதில் உள்ள சிக்கல், இப்ப சிங்களவர்கள் அதை பௌத்தம் என்று சொல்லி உரிமை கோர்றது ரொம்ப சரி, நியாயமானது. அதனால மறக்க தேவையில்லை. இது சைவம், இது இந்து என்றெல்லாம் வந்து நாங்கள் விவாதிச்சு நாங்கள் வெல்ல போறதில்லை. என்றால் அது வந்து அறிவுபூர்வமான அணுகுமுறை. அதுக்கு அங்கே கண்டுபிடிக்கப்படுறது வந்து பௌத்த எச்சங்கள் தான், அது சரி. ஆனால் அந்த பௌத்த இதை சிங்கள பௌத்தம் என்று சொல்லி கொண்டு வந்து அதோட கனெக்ட் பண்ற இடம் தான் எங்களுக்கு வந்து பிரச்சனையானது. அப்ப அதைத்தான் நாங்கள் உடைக்கணும். அதைத்தான் அரசுமன் சொல்லி கொண்டிருக்கப்பா. பௌத்த எச்சங்கள் அங்க இருக்குன்னு சொன்னால் அந்த பௌத்த எச்சங்கள் யாருடையது? அது தமிழ் பௌத்தர்களுடையது. அதுதான் அதை வந்து அதுல எங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய சவாலே அதை யார் சொல்றது? அது பௌத்தர் அங்க சிங்களவர்கள் சொல்ல போறது இல்லை. இது எங்களோட உரிமை கோர்றாங்க. நாங்கள் அதை மறுப்பவர்களாக இருந்தா நாங்க அதை உரிமை கோரணும், அதை கிளைம் பண்ணணும். தமிழ் சமூகத்தில் உள்ள மிகப்பெரிய இது அந்த கூட்டு மனநிலை இன்னமும் வரல. ஆங்காங்கு சில பேரால மட்டும்தான் உதிரிகளாக இப்படி பேசி தெரிகிறோம். இது நாங்க கிளைம் பண்ணணும்னு சொல்லி இது ஒரு 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 பொது மனநிலையோட சகலருமாக இதை ஏற்றுக்கொண்டு அதை இது கிளைம் பண்ணாத வரைக்கும் இது ஒரு பெரிய அரசியல் ஆபத்து என்றதை மட்டும் சொல்லிடணும். அரசு கூறுங்கள். இப்போ நாங்கள் இன்றைய காலகட்டத்தில் இப்போ நாங்கள் போய் எங்களோட தமிழ் மக்களிடம் வந்து தமிழ் பௌத்தத்தை திருப்பி கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி சொன்னால், இப்போ சரவணன் சொன்னது போன்று வடக்கு கிழக்கு பகுதிகளிலே வந்து ஏற்கனவே நான் அதாவது வந்து சிறில் மத்திய காலத்திலே போடப்பட்ட ஒரு வரைபடம் ஒன்று பார்த்தேன். எத்தனையோ நூற்றுக்கணக்கான பௌத்த இடங்கள், அதாவது பௌத்த எச்சங்கள் இடங்களுக்கு வந்து அவர்கள் அதையெல்லாம் மார்க் பண்ணி அந்த அடியில் போட்டிருக்கின்றார்கள். தமிழர்களுடைய பகுதியில் மட்டுமே, அது சரவணன் கூட அந்த 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 வரைபடம் இருக்கணும்னு நினைக்கின்றேன். தமிழர்களுடைய வடபகுதி வடக்கு மாகாணம் கிழக்கு மாகாணத்தில் மட்டுமே எத்தனையோ நூற்றுக்கணக்கான இடங்களை அவர்கள் வந்து அதை அடையாளமிட்டு வைத்திருக்கின்றார்கள். அது பௌத்த எச்சங்கள் உள்ள இடங்கள்லாம். ஆனால் இப்போ கேள்வி என்னென்றால், இப்போ சரவணன் கூறியது போன்று நாங்களும் ஏற்கனவே கதைத்தது போன்று அந்த பௌத்த எச்சங்கள் இருக்கின்ற இடம் வந்து உண்மையான பௌத்தர்கள் யார்? இன்றைக்கு தமிழ் பௌத்தர்கள் என்று நாங்கள் கூறினால், நாங்கள் இன்றைய நிலையிலே இன்றைய காலச்சூழலில் இந்துக்களாக இருக்கின்ற தமிழர்களிடமே நீங்கள் தமிழ் பௌத்தத்தை கொண்டு வார்கள் என்று சொன்னால் ஏற்றுக்கொள்வார்கள்.
உண்மைதான். என்னென்று சொன்னால் இது தொடர்பாக நீங்களும் முதலும் பேசியிருந்தோம். இந்த நிகழ்விலும் பேசியிருந்தோம், நிகழ்வுக்கு அப்பாலும் இது தொடர்பாக பேசியிருந்தோம். நீங்கள் அப்போது கூறினீர்கள் மகாஜன பௌத்தம் தேரவாத பௌத்தம் என்று 2 இருக்கின்றது என்று சொல்லி. இதில் நாங்கள் தமிழ் பௌத்தத்தை மீண்டும் கொண்டு வர வேண்டும். மீண்டும் என்று ஏன் நான் இங்கு கூறுகிறேன் என்று சொன்னால் அது ஒன்று இருந்தது. இப்ப தமிழீழம் தொடர்பாக விடுதலை புலிகள் பேசும்போது என்ன கூறுகிறார்கள் என்றால், இந்த மண் எங்களின் சொந்த மண். அவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்று சொன்னால், நாங்கள் பிரிவினையை கூறவில்லை, இழந்த மண்ணை மீட்கின்றோம், அவ்வளவுதான். அதே போல இப்ப என்ன இந்த இந்த கட்டுரையில் கூட சரவணன் குறிப்பிட்டிருக்க, அதாவது புத்தர் பரிநிர்வாணம் அடையும் தருவாயில் தேவேந்திரனிடம், அதாவது சத்ர தெரியோ என்று சொல்றது, இலங்கையை பாதுகாக்குமாறு கோரியதாகவும் பௌத்த தர்மம் நிலைத்து நிற்கும் புனித பூமியாக இலங்கையை தேர்ந்தெடுத்ததாகவும் மகாவம்சம் கூறுகிறது. பௌத்தத்தை 5000 ஆண்டுகள் பாதுகாக்க போகும் நாடு இலங்கை என்றும் புத்தர் அறிவித்ததாகவும் அதனை பேணும் முகமாக விஜயனையும் அவனது பரிவாரங்களையும் பாதுகாக்கும்படி சக்கர பகவானிடம் கேட்டுக்கொண்டதாகவும் கூறப்படுகிறது. இதுல என்னத்தை அவர்கள் இணைக்கிறார்கள் என்று சொன்னால், சிங்கள இனம், பௌத்த மதம், இலங்கை தீவு, இந்த 3ஐயும் இணைத்து விடுகிறார்கள். ஆனால் இலங்கை தான் பௌத்தத்துக்கு முதன்மையான நாடு என்று வேறு எந்த நாடும் உரிமை கோரவில்லை. வேறொரு நாடும் அதை அங்கீகரித்ததாக நாம் பார்க்கவில்லை. இப்ப சிங்களம் பௌத்தத்துக்கு இலங்கை பௌத்தத்துக்கு முன்னுரிமை கொடுக்குது என்று சில நாடுகள் சொல்கின்றன, பாராட்டுகின்றன. அது அரசியல் காரணங்களுக்காக. அடுத்ததாக நீங்க பார்த்தீங்கன்னா, இப்ப சரவணன் ஒரு நல்ல விடயத்தை சொன்னா அதை நானும் அவதானித்திருக்கிறேன். இப்போதைய அரசாங்கம் இந்த பௌத்த துறவிகள் மீது ஒரு கடும்போக்கி கொண்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால், பௌத்த துறவிகளின் அரசியல் தலையீடுகள் அங்குள்ள ஆட்சி மாற்றங்களை ஏற்படுத்தலாம் என்ற அச்சங்கள் தோன்றி இருக்கின்றன. ஏனென்று சொன்னால், ஒரு நாட்டின் பிரதமரை சுட்டுக் கொண்டதே ஒரு பௌத்த துறவி என்ற ஒரு வரலாறும் சிங்கள தேசத்துக்கு இருக்கின்றது. பல அனைத்துலக நாடுகளின் உடன்பாடுகளை கிழித்தறிந்ததன் பின்னணியில் பௌத்த மதம் இருந்ததுன்றதும் தெரிகிறது. அதாவது பௌத்த மதம் எல்லாவற்றையும் முற்றும் துறந்து ஆசைகளை துறந்த புத்தரை அடித்தளமாக கொண்ட அந்த மதம் அரசியல் மண் ஆசை, அரசியல் ஆசை, பொருளாசை, பணமாசை என்ற ஒரு ஆசைக்குள் தான் இலங்கை நிற்கிறதே தவிர உண்மையில் இலங்கை பௌத்த மதத்தை புனிதத்தன்மையுடன் பேணவில்லை என்றது முக்கியமானது ஒன்று. இப்ப எங்கட சரவணன் கூறியது போல தமிழ் மக்களை பொறுத்தவரையில் அச்சம், அவர்கள் இதற்கு உரிமை கோருவது. ஆனால் இப்ப இலங்கை அரசு இந்த பௌத்த துறவிகள் மீதான தனது பிடியை இறுக்குகின்ற தருணம் தான் எங்களுக்கு ஒரு சாதகமான தருணம். எங்கள் தமிழ் பௌத்தத்தை மீட்டெடுப்பதும் அதனை கொண்டு நடத்துவதும். நீங்களும் நானும் இந்த நிகழ்ச்சிக்கு அப்பா நாங்கள் சும்மா சாதாரணமாக கலந்துரையாடும் போது சென்ற வாரம் கலந்துரையாடி இருந்தோம். அப்படி ஒரு தமிழ் பௌத்தத்தை கொண்டு வருவதென்றால் நாங்கள் என்ன உடையை, என்ன கலரில் காவியை அணிய வேண்டும். அதாவது அவர்கள்ட்ட நான் நினைக்கிறேன் ஒரு சிவப்பன் நினைக்கிறேன், மஞ்சளும் இருக்கு, சிவப்பு. இப்ப நாங்கள் அதற்கு ஏற்றது, அதுக்கு அப்பால் ஒரு அதிலிருந்து பிரித்து காட்டக்கூடிய மாதிரி ஒரு வேறு கலர்ல ஒரு வேறு நிறத்தின் உடையை கூட நாங்கள் எவ்வாறு வடிவமைப்பதென்று கூட நாங்கள் யோசித்திருந்தோம், பேசியிருந்தோம். இதை யாரும் தடுக்க முடியாது. ஏனென்று சொன்னால், மருதனார் மடத்துல எத்தனையோ அடி உயரத்துக்கு ஆஞ்சநேயர் சிலையை இந்தியாவில் இருந்து கொண்டு வைக்க முடியுது உங்களால். சாய்பாபா, நாங்கள் எந்த மதத்துக்கும் எதிரானவர்கள் இல்லை. நீங்கள் எல்லாரையும் யாரும் எதையும் கும்பிடலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு தரண்டையே ஒருவர் தடுக்க முடியாது. அதுதான் இங்க முக்கியமானது ஒன்று. அப்ப சாய்பாபாக்கு கொண்டு வந்து எத்தனையோ சங்கங்கள் வைக்கிறார்கள். இப்போது சிறுடி சாய்பாபா இங்க எல்லாம் இருக்கின்றது, போகிறார்கள், இப்ப எல்லோரும் கும்பிடுறாங்க, அது பிரச்சனை இல்லை. ஆனா அதே போன்று இந்த தமிழ் பௌத்தத்தை கொண்டு வர வேண்டியதும் கடமை. இந்த உலக நாடுகள்ல நீங்க பாத்தீங்கன்னா, அரசாங்கங்கள் நினைத்தால் ஒரு மதத்தை உருவாக்குவார்கள், நினைத்தால் ஒரு மதத்தை இல்லாது செய்வார்கள். அது அரசியல் பின்புலம். இப்ப தமிழ் பௌத்தம் உருவாக கூடாது என்பதில் கூட பல அரசியல் பின்புலங்கள் கடுமையாக வேலை செய்து கொண்டிருக்கின்றன. நாங்கள் அந்த அரசியல் பின்புலங்களுக்கு பலன் சேர்க்கும் முகமாக ஒரு 10 பேர் அதுல கொடியை பிடிச்சு கொண்டு நின்று விட்டு படுப்பது எங்கட அது என்ன சொல்றது, எங்கட ஒரு புத்திசாலித்தனமான நடவடிக்கை அல்ல. அடுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த தொடர்ந்த கலந்துரையாடல்கள் மூலம் இதனை நாங்கள் பலருக்கு கொண்டு செல்ல வேண்டும்.
நல்லது அரசு. இப்போ சரவணன், இன்னொரு விடயத்திலே நாங்கள் இன்னும் தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு தேவை ஒன்று இருக்கின்றது. அஹ், இந்த மகாஜான பௌத்தம், தேரவாத பௌத்தம், ஒரு சில ஆய்வாளர்கள், ஒரு அறிஞர்கள் சொல்லுகின்றார்கள், முதல் இலங்கைக்கு வந்தது மகாஜான பௌத்தம் என்று தான் சொல்கின்றார்கள். தென்னிந்தியா ஊடாக வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு தமிழர்கள் மத்தியிலே தான் வந்து என்று கூறப்படுகின்றது. இதை நீங்கள் இந்த இந்த பார்வை, இந்த ஆய்வை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள்? இது சரியான கூற்றா, சரியான ஆய்வா? ஓ இன்றைக்கு அந்த புத்தர்னுடைய வருகை எல்லாத்தையும் மறுக்கிற ஆஹ், பிக்குமார்களை நான் கவனிச்சு பார்த்தா அவர்கள் வந்து மாயானர்களாக இருக்கிறார்கள் இலங்கையில். அப்ப அவர்கள் வந்து ஏராளமான விஷயங்களை மறுக்கிறார்கள். உதாரணத்துக்கு திரிபிடக்கையில எல்லாம் வந்து இப்படி சொல்லப்படவில்லை, நீங்கள் எப்படி இந்த மாதிரியான சடங்குகளை அங்கீகரிப்பீர்கள்? புத்தர் சிலைகள் என்னத்துக்கு எங்களுக்கு? புத்தர்களை வந்து ஏன் இன்றைக்கு கடைகளில் போய் தேடுறோம்? இந்த ஒரு மிக பௌத்தர்களுடைய அந்த அடிமடியிலே அவர்கள் வந்து கை வைக்கிறார்கள், இவ தைரியமாக. இப்ப அப்ப அந்த 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 அப்ப அப்ப அந்த அந்த வெகுஜன மயமாக்கப்பட்டிருக்கிற அந்த அந்த ஐதீகங்கள், புனைவுகள், இது எல்லாத்தையும் வந்து உடைக்கிற வேலையை வந்து செய்யக்கூடிய ஒரு முறைமையாக மகாயானம் இருக்கிறத வந்து பல இடங்கள்ல கவனிக்கிறோம். இந்த தேரவாத பௌத்தம் வந்து இந்த புனைவுகளுக்கு பின்னாலேயே, இந்த ஐதீகங்களுக்கு பின்னாலேயே போறத வந்து நாங்கள் கவனிக்கிறோம். அப்ப இந்த 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 தேரவாதிகளுக்கு இந்த மயான அது ஒரு மிகப்பெரிய போர். ஆரம்பத்திலிருந்தே ஒரு மிகப்பெரிய போர். இவர்கள் அங்கே 2 பேரும் பரஸ்பரம் அங்கீகரித்துக் கொள்ள மாட்டார்கள். ஆனால் எங்களுக்கு கொஞ்சம் அறிவியலுக்கு நெருக்கமாக இருக்கிறவர்கள் வந்து மகாயானர்கள் என்று சொல்லி எங்களுக்கு புலப்படுது. ஸோ ஆகவே நாங்கள் இப்ப நாளைக்கு ஒரு தமிழ் பௌத்தத்தை நாங்கள் ப்ரமோட் பண்ணும் போதும் இதே சிக்கல் எங்களுக்கு வரும். நாங்கள் எந்த பௌத்தத்தை அல்லது எந்த வழிமுறையை நாங்கள் பின்பற்றுகின்ற நேரம் நான் நினைக்கிறேன் ஒரு அறிவியல் பூர்வமாக நாங்கள் அணுக வேண்டியவர்களாக இருப்போமாக இருந்தால் மகாயானர்களாக நாங்கள் வந்து எங்களுடைய பழமையை மீட்டெடுக்கிறவர்களாக மாற வேண்டி வரும் என்றது என்னுடைய அபிப்பிராயம். கூடவே நான் இன்னொரு கருத்தையும் சொல்றேன். இப்ப வடகிழக்குல நான் இது என்கிட்ட இதே மாதிரி இன்னும் நிறைய புத்தகங்கள் இருக்கு. இவர் தான் எல்லாவல மெத்தானந்த தேரோ. இந்த புத்தகத்துடைய சைஸை பாருங்க. இந்த புத்தகங்கள் இதே மாதிரி நிறைய புத்தகங்கள், இதுல ஒரு 4 புத்தகம் இருக்கு. இந்த 4 புத்தகங்களும் வடகிழக்குல கிளைம் பண்ற வேலை இது அவ்வளவு. அப்ப இவர் வந்து இப்ப மெத்தானந்த தேரோவை வந்து இலங்கையில் எப்படி சொல்வார்கள், தொல்லியல் சக்கரவர்த்தின்னு சொல்லுவாங்க. புராவித்யா சக்கரவர்த்தின்னு சிங்களத்துல சொல்வார்கள். புராவித்யா சக்கரவர்த்தின்னு சொல்லி அந்த அளவு ஒரு இலங்கையிலேயே மிக முதன்மையான தொல்லியலாளராக இன்றைக்கும் ஆக்கப்பட்டிருக்கார். அவருடைய பல நூல்கள் வந்து இன்றைக்கு புலமையாளர்கள் மட்டத்திலையும் சாதாரண வெகுஜன மட்டத்திலையும் வந்து பெரிய இது இருக்குது. இவருக்கு இன்னும் உயிரோடு இருக்கிறார். மிக இப்ப நோய்வாய்ப்பட்டிருக்கிறதால அவர் எந்த நேரத்துல ஆகும்னு தெரியாது. ஆனால் இவர் வந்து இந்த நீங்க முதல்ல மென்ஷன் பண்ணியிருந்தீங்க சிரில் மேத்யூவை பத்தி. சிரில் மேத்யூ வடகிழக்கு முழுக்க இந்த சிங்கள பௌத்தம் எங்கட என்று சொல்லி கிளைம் பண்றதுக்கு நடந்து திரிஞ்ச போது அவர் வந்து கூட்டி சென்ற ஆள் தான் இவர் தான் உண்மையிலே சிரில் மேத்யூ ஒரு புலமையாளர்ல இது எல்லாத்தையும் வந்து அந்த மார்க் அவுட் பண்றதுக்கு, அந்த இடங்கள் எல்லாத்தையும் வந்து குறிக்கிற அளவுக்கு அவருக்கு அந்த புலமை இல்லை. அவருக்கு அதை எல்லாத்தையும் செய்து கொடுத்தவர் வந்து இந்த எல்லா மெத்தானந்த தேரோ. இவர் வந்து இந்த புத்தகம் மிக முக்கியமானது. இதுல எல்லாம் வந்து இது இது இந்த இந்த ஒரு புத்தகம் மட்டும், இந்த புத்தகம், இது இந்த புத்தகம் பாருங்க. இது வந்து கிழக்க மட்டும் பேசுற புத்தகம். கிழக்குல மட்டும் எவ்வளவு சிங்கள பௌத்த தொல்லியல் இடங்கள் எல்லாம் இருக்குன்னு சொல்லி சொல்லப்படுறது. இது வந்து இந்த புத்தகம் வந்து வன்னி போர் நடவடிக்கை கடைசியில வந்து எப்படி இந்த பௌத்த பிக்குமார்களுடைய பங்களிப்பை பற்றியும் அதனுடைய தேவையை வலியுறுத்தியும் அதனுடைய தொல்லியல் அது எல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் போறது. இப்ப என்னன்னா இப்ப நாங்க இதுகள் எல்லாம் வச்சுக்கொண்டுதான் நாங்கள் தமிழ்ல, எங்களுக்கு மிக துரதிர்ஷ்டவசமாக இது எல்லாத்தையும் வந்து பேசுறதுக்கு தமிழ்ல அறிஞர்கள் இல்லாம இருக்கும். ஒரு காலம் இருந்தது, ஒரு 40கள் 50கள் இந்த மாதிரியான காலப்பகுதிகள் எல்லாம் ஒரு காலம் இருந்தது. என்னென்றால் ஆங்கிலத்தில் அடிபாடுபட்டு கொண்டாங்க. ஒரு தொல்லியல் சம்பந்தமான வரலாறு சம்பந்தமான இங்க ஒரு சிங்களத்தில் ஒரு கதை வந்துச்சுன்னா இன்றைக்கு தமிழ் தரப்புல இருந்து ஒரு ஆங்கிலத்தில் இன்னொரு கட்டுரை போடுவார். ஒரு புலமைத்துவ சண்டைகள் நடந்தது. இன்னைக்கு அந்த சண்டைகள் வேற லெவலுக்கு போயிருக்குது. ஆனால்
அது பரஸ்பரம் அது அடிபடுற அளவுக்கு இங்க இருந்து என்ன கருத்து வருதுன்னு அவர்களுக்கு தெரியாது. அவர்கள்ட்ட என்ன கருத்து இருக்குதுன்னு சொல்லி இவர்களுக்கு தெரியாது. ம். ஆகவே இது 2ம் மோதிக்கொள்றதுக்கான ஒரு விடை தேடுறதுக்கான வாய்ப்புகளே அற்ற நிலையில ஒரு துருவமயப்பட்டு அவரவர் தங்களுக்கு திருப்தி அளிக்கிற ஒரு அரசியலை பண்ணிக்கொண்டு அதை ப்ரொமோட் பண்ணிக்கொண்டு இருக்கிறாங்க. ம். ஒண்ணு மட்டும் மறந்துடக்கூடாது. இலங்கையில முதலாவது இனக்கலவரம்னு சொல்லக்கூடிய இனக்கலவரம் வந்து ஜிஜி பொன்னம்பலம் வந்து இந்த மகாவம்சத்தை பத்தி சொன்னதால வந்த இனக்கலவரம் தான் இலங்கையில முதலாவது கலவரமாக நாங்கள் இனக்கலவரமாக நாங்கள் சொல்ற கலவரம். அப்ப அப்ப அந்த அதே மாதிரி அந்த தேவநம்பிய தீசன் இந்த மாதிரியான கதைகள் எல்லாம் வந்து பிற்காலத்துல திருப்பியும் நாங்கள் பார்க்கிறோம். இவர் நம்ம விக்னேஸ்வரன் அவர்கள் கருத்துக்கள் வெளியிட்டதுக்கு எதிராக சிங்களத்தில் ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டங்கள் எல்லாம் கூட நடந்தது. தொடர்ச்சியாக பல இந்த உரையாடல்கள் ஊடகங்கள் எல்லாம் நடந்தது. அவரை வந்து பேட்டி எடுத்து சிங்கள தரப்பு மிக மோசமாக அவரை வந்து இது பண்ணி கொண்டிருந்தாங்க. ஸோ ஆகவே இது எல்லாத்தையும் சேர்த்து தான் நாங்கள் வந்து பார்க்கணும். நான் நினைக்கிறேன் ஒரு தமிழ் சூழல்ல அருசனா சொன்னது போல ஒரு நல்ல ஒரு உரையாடலை ஏற்படுத்துறதுக்கான காலம் கணிந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த காலத்தை நாங்கள் வந்து மிக கவனமாக நாங்கள் பயன்படுத்தி ஒரு உரையாடலையும் அதே நேரத்துல ஒரு வெகுஜனமயமாக்குதலையும் கொண்டு வந்து ஒரு பொது மனநிலையை ஒரு கூட்டு மனநிலையை உருவாக்குறது வந்து இன்றைய முக்கியமான தேவையாக நான் கருதுகிறேன். நல்லது. இருவருக்கும் நன்றி. நீங்கள் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இன்றைய நேர்காணலில் ஒரு முக்கியமான விடயத்தை பற்றி நாங்கள் கலந்து பேசுவதற்கான வாய்ப்பை அளித்ததற்கு உங்களுக்கு நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போன்று இந்த இலக்கு நேயர்களே, நீங்களும் இந்த காணொலியை பார்க்கின்ற நீங்களும் நாங்கள் இப்போ கடந்த ஒரு சில காணொலிகளிலே வந்து இந்த பௌத்த மதமும் பௌத்த மதம் சார்ந்த பொய்களும் புனைவுகளும் பற்றி நாங்கள் ஆராய்ந்து கொண்டு வருகின்றோம். அந்த வகையில் தான் இன்று சரவணன் எங்களுடன் இணைந்து பல விடயங்களை உங்களுக்கு பகிர்ந்திருக்கின்றார். நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை வந்து கீழே பதிவு செய்யுங்கள். பதிவு செய்தீங்கள் என்றால் தான் நாங்களும் அவற்றை பார்த்து உங்களுக்கு இன்னும் மேலும் இந்த இப்படியான உரையாடல் தேவையா என்றால் நாங்கள் திருப்பி இப்படியான உரையாடலை கொண்டு வருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். ஆக்கப்பூர்வமான உரையாடல்கள் இன்றைய காலகட்டத்தில் தேவைப்படுகின்றது என்பதை கூறிக்கொண்டு இருவருக்கும் நன்றிகளையும் கூறி விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.